மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் நூறுசாமி ஜிடிஎன் பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் நடிச்சிட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு பிரபஞ்சம் எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி அவர் பேசினது உங்களுக்கு வேணால் ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் அவருக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பல நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இதை சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிவிட்டு என்னோடய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா, நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது நான் யோசித்தேன், பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும், ஒரு இடத்துல நமக்கு இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால் அந்த ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை பார்த்துக்கொள்ளும். இதை நம்ம பாசிட்டிவாக சார் நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் உண்மை. காலம் கடந்தும் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்க்ரீனில் நம்ம தெரியும். அதனால் அது நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று ஜிடிஎனில் நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நூறுசாமி பாருங்கள், நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிற இடத்துலலாம் நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்களில் நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த படத்தில் நான் முதல்ல 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்குறதுக்காக நான் அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 டேஸ் எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா அப்போ நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக பண்ணுறோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னடா படம் ஃபுல்லாக நம்ம தான் வரோம்னா, அது உண்மையாகவே அது அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு படத்தில்
த்ரூஅவுட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக, அந்த கதையோட்டத்தோடு வரக்கூடிய கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவாக இருக்குது. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகணும். இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுகிற ஒரு மனப்பான்மை. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்னை மேடம்னு கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்றைக்கி ஒரு காஸ்டியூமர்லேருந்து அங்கே பாருங்கள், காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்கே இல்லாமல் வந்து இல்லை, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து இந்த டீ அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்போ தான் சார் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்கள் வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமாவில் ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்டு. காலையில் வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியாக ரூமில் போய் கேரவனில் போய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க. எங்கள் கூட அப்படியே நடித்து கடைசியில் வந்து ஈவினிங் அதை முடிக்கும்போது தான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகாக, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடையும் நான் வந்து ஒரு விமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எல்லோரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம், நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் அவுட்டர் வந்து பார்த்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சொல்லாமான்னு தெரில, பார்த்தா நாங்கள் வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, இதை கட் பண்ணிவிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுங்க. ஓகே சரி, நீக்கப்படுகிறது. சரி ஓகே, நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம நிறையா அஸ்யூம் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ளே வேணால் எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்கே அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்கே வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரில. யாரோட வேணால் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து எந்த வீட்லையாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்குது, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால் அதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர, அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து
என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசு தானே எல்லாம், அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும்